ஜீசஸ். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகுங்கள். தேவ ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தபடி நாளே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேல் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமையான இயேசு ராஜா, உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்கள் நீர் செய்வீராக. ஆண்டவரை இம்மட்டும் நடத்தின தெய்வம் இந்த 2வது மாதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜா, இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். பரிசுத்த தேவ ஆவியானவர் எங்களை நடத்துகிற வல்லமையான தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டிருக்கிற மக்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு உதவி செய்ய. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கூட்டி சேர்த்தார் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு உதவி செய்வீராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களை உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை சுற்றில் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இருக்குதாப்பா. அந்த கிராமங்களெல்லாம் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் நாமத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்குள்ளே ஆண்டவரோட பிரசன்னத்தை அப்பா அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவ ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீரே எங்கள் வல்லவர், சர்வ வல்லவர். தேவனை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். பாடல் பாடுகிற அவருடைய மகனை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஜெப சிந்தைகளையோடு நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படணும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாடலை பாடும்படி தேவன் அவர்கள் வந்து பாடு. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவனாய் இருக்கிறது. ஆண்டவரே, அனுதினமே எங்களை பாதுகாக்கிற தேவன், உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உன் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உமக்கு தானே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து இயேசு ராஜா எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எல்ஷடாய், அவர் எல்லாம் வல்ல தேவன், இதுவரை தாங்கினவர், இனிமேலும் தாங்காமல் போவாரோ? அவரை நம்ம ஓய்வின்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே சுராஜாவே எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்ஷடாய் எல்ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி
ஆவியாலே நமக்கு திடன் தந்தார் ஆவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசுவே புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோம். வேற யாரும் இல்லை தகப்பனே. உறுதி பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் அவர் ஒருவர் மாத்திரமே. பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தகப்பனே புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா, நீர் மாத்திரமே வல்லமை உள்ள தேவா. வரங்களில் மன்னவனே, எல்லா வாரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தகப்பனே புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. நான் கூப்பிட்ட உடனே கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர் என் இயேசு ராஜா, மகிமையின் ராஜாவர். மகத்துவமானவரே என் இயேசு ராஜா, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அவருக்கு தகப்பனே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தகப்பனே இயேசு ராஜாவை பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே, உமது பரிசுத்த ரத்தத்தினாலே சுகம் தந்தார் காயத்தாலே. உன் தழும்புகளால் தகப்பனே கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, உமது வார்த்தை எங்களுக்கு எல்லாவற்றிலும் தேற்றினார் வசனத்தாலே. திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி
பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். தகப்பனே, உறுதியாய் பற்றி கொண்டோம். உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பியுள்ளோம் தகப்பனே. நீர் பூரண சமாதானக்காரர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பூரண சமாதானக்காரர். நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு புவிதனில் நாள் வாழும் நாட்களில் நீரே எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற ராஜா. தேற்றரவாளனை கொண்டு எங்களை அனுதினம் தேற்றுகிறவர் ராஜா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜாதி ராஜாவே. எல்லா சூழ்நிலையிலும் நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாறாத தேவனே, மகிமைக்குரியவரே, எங்கள் ரட்சகரே, ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபே, நீர் வேறொன்றுவாய், பூத்து குலுங்குவாய், காய்த்து கனிதருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் துதிக்கிறோம். சோது பாடுவோமா? ஹல்லேலூயா. யாக்கோபே, நீர் வேறொன்றுவாய், யாக்கோபே, நீர் வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீர் வேறொன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேறொன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, இனிமையான பிள்ளை அல்லவோ, எனக்கு அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே, நீ வேறொன்றுவாய். நுகங்களை முறித்திடுவேன், கட்டுகளை அறுத்திடுவேன், நுகங்களை முறித்திடுவேன். இயேசு ராஜாவே, கட்டுகளை அறுத்திடுவேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவா, எனக்கே ஊழியம் செய்திடுவா. என் மகனே, நீ வேறொன்றுவாய். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நானே காப்பாற்றுவேன், அவரே நமக்கு நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேறொன்றுவாய். நுகங்களை முறித்திடுவேன், கட்டுகளை அறுத்திடுவேன். நுகங்களை முறித்திடுவேன், கட்டுகளை அறுத்திடுவேன். இனிமே நீ அடிமை ஆவதில்லை, இந்த உலகத்தில் இனிமே நீ அடிமை ஆவதில்லை. எனக்காக ஊழியம் செய்திடுவா, எனக்கே ஊழியம் செய்திடுவா. என் மகளே, நீ வேறொன்றுவா. உன்னோடு நான் இருந்து
உனக்காக வழக்காடுவே. இயேசு ராஜாவே, உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே. அச்சுறுத்துவோர் எவரும் இன்றி, அச்சுறுத்துவோர் எவரும் இன்றி, அமைதியிலே நீ இலை பாரிடுவாய், அமைதியிலே நீ இலை பாரிடுவாய். என் மகனே, நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய். இயேசு ராஜாவே, காய்த்து கனி தருவாய். இனிமே நீ அழ தேவையில்லை, இனிமே நீ அழ தேவையில்லை. உனக்காக சுத்தம் சிந்தினார், உனக்காக ரத்தம் சிந்தினாரே. என் மகனே, நீ வேறொன்று வா. ஆமென் தகப்பனே, இனிமேல் நாங்கள் அழ தேவையில்லை தகப்பனே. நீர் எங்களுக்காக பரிசுத்த ரத்தம் சிந்தினீர். அப்பா, அம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒரு மரம் வைத்திருந்தால், ஆண்டவரே, அது பல வருடமாய் கனி கொடுக்காம இருந்தால், அதை வெட்டி அக்கினியிலே போட எங்கள் மனது இருக்கும்போது, இன்னும் இன்னும் ஒரு வருடம் மாத்திரம் காத்திருப்போம். ஆண்டவரே, அதற்கு உரம் போட்டு அதுக்கு வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே நமக்காக அவர் காத்திருக்கிறார். இந்த வருடமாவது நம்ம கனி கொடுப்போமா, இந்த வருடமாவது நம் வாழ்க்கையில் கனி கொடுப்போமா என்று ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ஒவ்வொரு நாளும் நம் வேலை எடுத்து ஆண்டவரே நீர் பாய்ச்சி, ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே அந்த காயத்தை காட்டி எங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் தகப்பனே. ஏசப்பா, ஏசு ராஜாவே, ஏசு ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை கழுவி சுத்தப்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருடம் நாங்கள் நிச்சயமாய் கனி கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் பூத்து காய்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒரு மரம் காய்த்திருந்தால், ஒரு மரம் நல்ல கனி கொடுத்து, ஒரு மாமரம் நல்ல கனி கொடுத்து பூத்து குலுங்கி காய் காத்து நல்ல அருமையாய் தொங்கும் போது, ரோட்டில் போகும்போது ஆண்டவரே அந்த பகுதியாய் வருகிறவர் எல்லாம் இந்த மரம் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது, அது நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அவர் உள்ளத்திலே பேசிக்கொண்டு போவார்கள். ஆண்டவரே, எங்களை பார்க்கும்போது கூட ஆண்டவரே, எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே அந்த வழியாய் போகிறவர்கள் எங்களை பார்க்கும்போது நிச்சயமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவ்வளவு ஆண்டவரே அருமையாய் பூத்து காய்த்து கொள்கிறது, ஆண்டவரே இனிமையான கனிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க எங்கள் பேச்சிலே, எங்கள் நடக்கைகளே, எங்கள் செயல்களிலே அப்பா ஆண்டவரே மற்றவர்கள் எங்களோடு பேசும்போது தகப்பனே நல்ல இனிமையான கனிதர் வார்த்தைகளை தருகிறார்கள். ஆண்டவரே, அவர் செய்கைகளில் இனிமையானவைகளை செய்கிறார்கள், அவர் நடக்கைகளில் உத்தமமாய் நடக்கிறார்கள் என்று அறியத்தக்க, சொல்லத்தக்க, மற்றவர்கள் சாட்சியாய் ஆண்டவரே இருக்கத்தக்க ஆண்டவரே ஒரு விஷயம் தகப்பனே எங்களை வேடி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஒரு விஷயம் தகப்பனே, எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, நீர் பாய்ச்சும் தகப்பனே, ஆண்டவரே எங்களை பராமரித்து கிளை நெருக்கி களை பிடுங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஓமை துதிக்கிறோம் ராஜா, ஓமை துதிக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த விஷயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமை துதிக்கிறோம், தொடர்ந்து ஆராதிப்போம். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறிய சபையாக இருந்தாலும் கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் எல்லாரும் எழுந்திருந்து தெய்வ சமூகத்திலே நாம் தாழ்த்தி, ஆண்டவரே உங்கள் நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமான தேவன். சிக்கபால ராதா
தேவன் நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர். நம்மை கண்ணின் மணி போல நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்கு அவர் நம்முடைய வழிகளெல்லாம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்வாய். கர்த்தருடைய வார்த்தை, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு இனிமையான தேவன், எவ்வளவு பெரிய ஒரு அன்பான தேவன், நம் மீது அன்பு செலுத்துகிறவர். நம்முடைய பாதம் கல்லில் எங்கேயாவது மோதிருமோ என்று அவர் நினைக்கிற தேவன். பிள்ளைகள் சரியான பாதையில நடக்கணும், சரியான வழிகளிலே நடக்கணும் என்று நம்ம மேல ஒரு கரிசனையோடு இருக்கிறவர். உள்ளங்கையிலே வரைந்தவர் இயேசுவே. அந்த பாடலை பாடுவோமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசரையும் தந்தவரே என்கிற பாடல். நன்றியப்பா, எங்களை உள்ளங்கையில வரைந்தீரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு, உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு, நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே.
உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். எத்தனை இனிமையான நம்முடைய தேவன், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு தெய்வம், நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு தெய்வம். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல வசனம் சொல்லுது, பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திற்கு வருகிறார்கள். ஏசாயா புத்தகத்துல ஏசாயாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவுல உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். நமக்கு தெரியாது நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம், இயேசுவுடைய பிள்ளைகளா இன்னைக்கு நாம இருப்போம். பைபிளை சுமந்துக்கிட்டு போவோம், வசனத்தை பேசுவோம் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த நாளில் ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்ததுனால எத்தனை சந்தோஷம் பாருங்களேன். தாயின் கருவில உருவாகும் முன்னே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்க பெயர் உங்க தாய் தகப்பன் நமக்கு வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்றைக்கோ நம்முடைய பெயரை சொல்லி இருக்கிற தேவன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான்
உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? மகிமை மகிமை ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறார். ஓ நன்றி இயேசு ராஜாதி ராஜாவே. நம்ம அவருடைய உள்ள கைகளிலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய முகம், நம்முடைய முகத்தை அவர் தினந்தோறும் ஹல்லேலூயா பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய முகத்தை தினந்தோறும் பார்க்கிறீங்களே இல்லையோ, அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்தை தம்முடைய கரங்களிலே பார்க்கிறவர். நன்றி நன்றி அதிகாலை வேளையிலே தம்முடைய கிருபையை நம்ம மேல வைக்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய அளவில்லாத கிருபையை நம்ம மேல வைக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஒருவர் மட்டும்தான். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை உங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிற நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதானையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ சூழல்கள்ல நாம் தடுக்கி விழுந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம். நல்ல தெய்வம் தகப்பனே. இந்த உலகத்துல ஓமை துதிக்கிறோம். அவரை போல நம்ம மீது அன்பு செலுத்துகிற ஹல்லேலூயா நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை போல ஒரு அன்பு செலுத்துகிற தேவன். ஓமை துதிக்கிறோம். நம் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவன் தகப்பனே. ஓமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்மை தாங்குகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. பரமத்தியெல்லாம் சுமக்கிற ஒரு தெய்வம். நன்றி தகப்பனே. எங்களை சுமக்கிறவரே. தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியாய். எதிர்த்தெழுவோ பெருகினாலோ கர்த்தர் கைவிடா என்று சொன்னாலோ, எதிர்த்தெழுவோ பெருகினாலோ கர்த்தர் கைவிடா என்று சொன்னாலோ, கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்வ நீர்தானே. எந்த கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தானே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை
ஆதரிக்கின்றே. இரண்டை தாங்குவதா தூங்குவேன் மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் மதியா. ஆவியானவரே, உங்க நாமத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவரே தாயின் கருவில உருவாகும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஓமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தோல் மீது சுமந்தீங்களே, ஹalleluya. சுமப்பது போல எங்களை சுமந்த தெய்வமே. நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் முசுமோ வாழுறேன். அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் முசுமோ வாழுறேன். உள்ள கைகளில் வரைந்திருக்கிற கர்த்தர் நம்ம எந்த நேரம்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, நினைச்சு பாருங்களேன், கர்த்தர் என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர். அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒரு தீங்கு எனக்கு நடக்காது. நன்றி இயேசு ராஜாதி ராஜாவே. ஓ நன்றி செலுத்துகிறோம். சதாகாலில் நம்முடைய தேவனாக ஹalleluya ஹalleluya. மகிமையுள்ள பிதாவே, இந்த காலையிலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோட ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து செல்லும் பொழுது ஆமென், எங்களுக்கு கண்ட ஒரு உத்தரவாதத்தோட நாங்கள் கடந்து செல்வோம். ஓ நன்றி ராஜா. கர்த்தர் உதவி செய்யட்டும்பா. ஓமை துதிக்கிறோம். வல்லமை, கிருபை, பரிசுத்த அபிஷேகம் எங்களை ஒவ்வொரு நாள் நிரப்பட்டும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 92. சங்கீதம் 92 எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும்
10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருககுலம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சங்கீதத்தில் நான் 3 விதத்தில் பிரிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கர்த்தரை துதிக்கணும், உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு பிறகு அவரை எப்படியெல்லாம் நம்ம துதிக்கலாம் அப்படின்னா 10 நரம்பு வீணையை கொண்டு துதிக்கலாம், தம்புருவினால் துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அடுத்தது வசனம் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் எப்பையெல்லாம் நம்ம துதிக்கப்படத்தக்கவர்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவர் காலையிலும் இரவிலும் எந்த நேரத்திலும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வசனத்தையும் நம்ம அறிவிப்பது நமக்கு நலமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு பார்க்குறோம். இப்படிலாம் அவரை நம்ம முதல்ல துதிக்கும்போது, அவர் கைகளை தட்டி ஆராதிக்கும்போது, பாட்டு பாடி நாம் ஆராதிக்கும்போது, அதற்கு பிறகு நம்ம காலையிலும் இரவிலும் மதியானத்திலும் நம்ம எந்த நேரத்திலும் அவரை துதிக்கும்போது 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம துதிக்கிறோமோ, பாடுறோமோ, போற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் துன்மார்க்கரை குறித்தும் நீதிமான்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3 வசனம் துன்மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்தில், அடுத்தது 11வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கர் பிள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு கர்த்தாவே 9வது வசனத்தில், கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் அப்படின்னு. அதற்கு பிறகு 11வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு நீதிமான குறித்து சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கருக்கு நேரிடுவது என்ன, நீதிமானுக்கு நேரிடுவது என்ன. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் முடிவடைகிறது. இந்த காலையில் 2 உதாரணத்தை நம்ம யோசிக்கலாம். 2 உதாரணம் என்ன அப்படின்னா, நல்ல ஆவிக்குரிய பெண்கள், சரீர பிரகாரமாக உலகத்திற்குரிய ரட்சிக்கப்படாத பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2 ஆசீர்வாதத்தினாலும் நம்ம இந்த பூமியில் நம்ம என்ன செய்கிறோம், இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படணும், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பூமியில் நல்ல வீடு இருந்தால், நல்ல கார் இருந்தால், பங்களா இருந்தால், நல்ல மற்றவர்களைப் போல் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தால் தான் 4 பேர் என்ன செய்கிறாங்க, மதிக்கிறாங்க. நல்ல ஒரு பெண்ணு முழுமையாய் பூர்த்தி அடைகிறாள் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ, அவங்க
வளரணும். அதற்கு பிறகு ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கணும். அந்த குழந்தை பெற்றெடுத்தால் தான் அவங்க பூரணமான பெண் அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்லப்படுவாங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்ம கட்டளை கொட்டிருக்கிறாரு. அவர்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் வாங்கணும், பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், அவர்கள் ஆவியில் பரிசுத்தமாய் நிலைத்திருக்கணும். இந்த பூமியில் உண்மையாக இருக்கும்போது அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த கனி என்ன செய்யணும்? மரம் கனி கொடுக்கிறதாய் நாம் காணப்படணும். அப்படி தான் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த இடத்துல நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, அன்னாளை குறித்து நாம் சொல்லலாம். அன்னாளும் பெண்ணினாள் அப்படிங்கிற 2 பெண்கள் இருக்கிறாங்க. எல்கானாவுக்கு 2 மனைவிகள். அந்த பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்குது. அன்னாள் 1 சாமுவேல் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அப்படின்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. கர்த்தரே அவளுடைய கற்பத்தை என்ன செஞ்சுருக்கிறா? அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ அண்ணாளுக்கு குழந்தை, அவளுக்கு மற்ற எல்லாமே கணவன் அன்பு செலுத்துகிறான். கணவன் சொல்கிறாரு, நீ 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு விசேஷித்தவள்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட கணவனாக ஆண்டவர் அவருக்கு கணவரை கொடுக்குறாரு. மற்ற எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவளுடைய சக்கலத்தை என்ன சொல்கிறா? தினமும் தினமும் அவளை மனக்லேச அடைய பண்ணுகிறாள், மனமும் தினமும் துக்கிக்க பண்ணுகிறாள், தினமும் கண்ணீர் வடிக்க செய்கிறாள், தினமும் ஒரு மாதிரி கேவலமாக என்ன செய்கிறா? பேசிக்கொண்டே இருக்கிறாள். நாள்தோறும் இதை என்ன செய்கிறா? அன்னாள் சகித்து கொண்டிருக்கிறாள். யாருக்காக தெரியுங்களா? கர்த்தருக்காக. கர்த்தர் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். இவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஒரு நாள் பெருக செய்வார். கர்த்தர் என்னை இவர்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர செய்வார். கர்த்தர் உயர்ந்தவரும் தாழ்ந்தவருமாக இருக்கிறார்னு சொல்லி அவள் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறா? கர்த்தரை குறித்து அறிந்தவளாய் காணப்படுகிறார், விசுவாசம் உள்ளவளாக காணப்படுகிறார், நம்பிக்கை உள்ளவளாக காணப்படுகிறார். அதனால தான் கடைசியில் வருஷந்தோறும் என்ன செய்கிறாங்க? எல்கனா குடும்பத்தார் எல்லாருமே சீலோவுக்கு என்ன செய்கிறாங்க? குடும்பமாக ஆராதிக்க போவாங்க. வேண்டுதல் மாதிரி. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வேண்டுதல் வச்சுக்கிட்டு இப்போ கூட நம்ம ரோட்டில் பார்க்கலாம், வருஷந்தோறும் வேண்டுதல் செஞ்சு எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்க அவங்க சபைக்கு போயிருக்காங்க. போகும்போது அவள் மன கிளேசத்தோடு என்ன செய்கிறா? போய் ஜபத்தில் உட்காந்து சபையில் அவள் துக்கத்தை எல்லாம் உதட்டளவில் அவள் கர்த்தரிடத்துல சமூகத்தில் ஊற்றி விடுகிறாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஊற்றி விட்ட பின் அவள் என்ன செய்யலையாம்? துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஏன்னா இவளுக்கு தெரியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் என்னுடைய மலடி என்கிறதான பெயரை மாற்றப் போகிறார், என்னுடைய தலையை நிமிர செய்ய போகிறார், எனக்கு நல்ல குழந்தை கொடுக்க போகிறார். என்னை எல்லாருக்கும் எத்தனை பேர் தூஷித்தார்களோ, எத்தனை பேர் பொறாமையாக சொன்னாங்களோ, எத்தனை பேர் கேவலப்படுத்தினார்களோ, எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்தினார்களோ, அத்தனை பேர்களுக்கு முன்பதாக என் தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவள் தெரிந்து வைத்திருந்தாள். கர்த்தருடைய சமூகத்தில் அவள் செபித்தாள். அதன்படியாக வாக்கு பண்ணப்பட்ட சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு சில காரியங்கள் நாம் அதாவது கிடைக்காமல் போகலாம். மலட்டுத்தன்மை போன்றதான, ஐயோ இந்த காரியம் முடிவடையவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனையினால் நான் அவதிப்படுகிறேன், இந்த பிரச்சனையினால் எனக்கு பெரிய சவால்களை நான் சந்திக்கிறேனேன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் நாம் அன்னாளை போல ஊற்றும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மன்றாடும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கண்ணீர் வடிக்கும் போது, கர்த்தர் நம் வேண்டுதல்களையும் நம் விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் போதுமானவராய் இருக்கிறார். நம் தலையை உயர செய்கிறார், நம்மை உயர்த்துகிறார். நம்மை சாமுவேலை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அன்னாள் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் தெரியுங்களா? ஆண்டவரே, நீ இரட்சகர் நீர் தான், என் கண்மலை நீர் தான், என் கோட்டை நீர் தான், நீர் எனக்கு துருகம் நீர் தான், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரும் நீர்தான், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர் நீதான் என்று சொல்லி அவர் துதிக்கிறவளாக காணப்பட்டாள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் நாம் துதிக்கும் போது, கண்ணீர் வடித்து நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
சிறு சாட்சிகள் இருக்கா? சிறு பிள்ளைகள் வாசனம் வாங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரையே பாடுங்கள். சங்கீதம் 96:1. கர்த்தர் நீதியுள்ளவர், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். சங்கீதம் 10:16. தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். கர்த்தர் நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கென்று செலுத்துவோம். என்னேசையா, எனக்காக ஜீவன் தந்த என்னேசையா, என்னை காக்க உலகில் வந்த உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண, உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண துடிக்கிறது என் மனது அனுதினமும், துடிக்கிறது என் மனது அனுதினமும். என்னேசையா, என்னேசரேசையா, என்னேசையா, ஓ என்னேசரேசையா. நாளெல்லாமும் பாதம் நான் வந்து சேர்வேனே, நாதா உந்தன் அன்புக்காக ஏக்கம் கொண்டேன், நீதான் எந்தன் சொந்தம் என்று நாடி நின்றேன். துன்பம் என்னும் சோலைகளில் அன்பு என்னும் தென்றல் காற்று, துன்பம் என்னும் சோலைகளில் அன்பு என்னும் தென்றல் காற்று எந்தன் மீது வீசும்போது இனிமையும் புதுமையும் இதயத்தில் எழும்பு. என்னேசையா, என்னேசரேசையா, என்னேசையா, ஓ என்னேசரேசையா. என்னேசையா, எனக்காக ஜீவன் தந்த என்னேசையா, என்னை காக்க உலகில் வந்த உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண, உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண துடிக்கிறது என் மனது அனுதினமும், துடிக்கிறது என் மனது அனுதினமும். என்னேசையா, என்னேசரேசையா, என்னேசையா, என்னேசரேசையா. ஆமென். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனத்தை சொல்ல உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்நாளில் வசனத்தை ஆண்டவரே அவர்கள் மறந்து போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஆண்டவரை தொடர்ந்து காணிக்கை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரட்டத்தனையான நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலையும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த நாட்களில் நம்ம வெள்ளிக்கிழமை நமக்கு ஜெபம் நடக்கலை. ஸோ வருகிற வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமான நம்ம நடத்துகிறோம். 2 மாதமாக அது தடையாயிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம விசுவாசிகளே வராமல் மற்றவங்கள ஜெபம் பண்ணுறது. அதனால தான் நான் அதை வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேராவது ஒருத்தராவது வந்தால் கூட நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதனால் அப்புறம்
நானும் டேனி பிரதர் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு வாய்ப்பு இல்லைன்னாரு. அதனால் நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றவங்களுக்கும் அதை 9:30 மணி இரவு ஜெபம். அது அது இரவு ஜெபம் தான், முன்னாடி வைக்கிறதுக்கு இல்லை. நம்ம 9 to 12:30 1 மணிக்குள்ளே வரைக்கும் நம்ம நடக்கும். ஏன்னா நம்ம அந்த அந்த டைமிங் தான் நமக்கு. ஸோ நமக்கு கத்த நல்லவர். சரி, வரும் நாட்களில் அதை நம்ம நடக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வாராக. அது வந்து அடுத்த வாரம் விடுதலை ஆராதனை இருக்குது, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கத்த நல்லவர். ஆமேன். தெய்வம் நமக்கு வரும் நாட்களில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு இருக்கேன். கத்தர் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கத்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட நீர் பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கத்தர் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு ஏற்ற வண்ணமாக கத்தர் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். காலைதோறும் உங்களுடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் துதிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற வேளையில் கத்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு 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 உற்சாகத்தையும் ஒரு பலத்தையும் நம்பிக்கையையும் எங்களுக்குள்ளே நிர்வகிப்பீராக. இயேசு நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கத்த நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு 3 மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 மனிதர்களும் இந்த உலகத்தில் ஒரு விசேஷித்தமானவர்கள். ஏன் அவர்கள் விசேஷித்தவர்களாக இருந்தாங்க, எதற்காக கத்தர் அப்படி அவர்களை செய்தார் என்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம். கத்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஏனோக்கு, மோசே, எலியா. இந்த 3 மனுஷர்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஏனோக்கு, மோசே, எலியா. அந்த 3 பேரை சொன்ன உடனே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும், எங்கள் 3 பேரும் என்ன பண்ணலை, சாகலை. ஆமென். மோசே இதில் என்ன ஆனார், இறந்தார். ஆனால் அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணலை, பூமிக்குள்ளே இல்லை. அவருடைய சரீரம் பூமிக்குள்ளே இல்லை. ஆனால் மோசே சாகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். மோசே உலகத்தின் பிரபாரமாக என்ன பண்ணார், இறந்தார். எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்து போன ஒரு மனிதரை அவர் என்ன பண்ண மாட்டார், கொண்டு வந்து அங்கே நிறுத்த மாட்டார். உலகத்தின் பிரகாரமாய் சரீரம் பூமியில் விதைக்கப்பட்டிருக்குமானால் அந்த சரீரம், அதாவது இந்த நம்முடைய பாடி இந்த பூமியில் வந்து விதைக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம். ஆனால் மோசேக்கு அந்த அடையாளமே கிடையாது. அதை பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ ஏனோக்கு குறித்து நம்ம வந்து பார்ப்போம். ஏனோக்கு தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த நாட்களில், அவர் வாழும் நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமான போக்கிலே போனவர்கள், வித்தியாசமான காலகட்டங்கள். அன்றைக்கு தேவன் அந்த ஜனங்களை வெறுத்த ஒரு காலகட்டங்கள். பாவத்தினால அந்த ஜனங்கள், மக்கள் என்ன பண்ணினார்கள், பெருகினார்கள். ஆனால் அந்த நாட்களிலும் ஏனோக்குக்கும் குடும்பம் இருந்தது. ஆமென். ஏனோக்குக்கும் குடும்பம் இருந்தது. அவர் 65 வயதாகும்போது யார் பிறக்கிறா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். எத்தனை வயசுல? 65 வயதுல மெத்துசாலாவை என்ன பண்றாரு, அவர் பிறக்கிறார். மெத்துசாலாவில் என்ன பண்றாரு, குழந்தையாக பிறக்கிறார். யாருக்கு? ஏனோக்கு 65 வயசுல. இப்போ அந்த 60 வயதுக்கு பிறந்ததுக்கு பிறகு, ஏனோக்கு பிறந்தது, மெத்துசாலா பிறந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 300 வயது அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். 300 வயது என்ன பண்ணாரா, 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்னன்னா, he walk with God அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுறார். he walk with God. தேவனோடு கூட அவர் நடந்தார். தேவனை தன்னுடைய துணையாக அவர் கொண்டார். தேவனை தன்னுடைய ஆதாரமாக அவர் கொண்டார். தேவனோடு கூட அவர் வாழ்ந்தார் என்று நம்முடைய வேதாகமம் சொல்லியிருக்கிறது. ஆமென். அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு, அவருக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது. பிறகு ஏனோக்கு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று, பாருங்க, ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு
அவன் அதற்கு பிறகும் என்ன பண்ணியிருக்கிறாரு, குமாரர்களையும் குமாரத்துகளையும் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கு மெத்துசாவேலை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமென். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிற வேளையிலும் அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற இந்த காலகட்டங்களை அந்த காலகட்டங்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கும் அதே காலங்கள் போல தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் தேவ சமூகத்தை என்ன பண்ணியிருக்கிறதாம், எட்டி இருக்கிறதாம். கர்த்தர் சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த அக்கிரமங்களும் தவறுகளும் தேவ சமூகத்திலே எட்டினது. தேவ சமூகத்தில் எட்டினது. நினைவே பட்டணத்தாரை கர்த்தர் அழிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய பாவம் தேவ சமூகத்தை எட்டினது. நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்பெல்லாம் தேவன் ஒரு பட்டணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குறாரோ உடனே அந்த பட்டணத்துக்குள்ளே 2 தூதர்களை அனுப்புவார். 2 தூதர்களை அனுப்பி அங்கே வான் பண்ணுவார். நீங்கள் மனம் திரும்புங்க, இல்லைன்னா அந்த பட்டணம் என்ன ஆயிரும், அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல தான் நினைவே பட்டணத்தை அழிக்கும் பொழுது கூட கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். யாரை? யோனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பது கூட கர்த்தர் 2 தூதர்கள் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அந்த 2 தூதர்கள் லோத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த தேசத்தை விட்டு மனம் இல்லை, அவனுக்கு மனசு இல்லை, நான் இதே இடத்துல தான் இருப்பேன் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறதுனால லோத்து என்ன பண்ணுறாங்க, அந்த 2 தூதர்களும் அழைத்து கொண்டு போய் கையோடு இழுத்துக்கிட்டு போய் ஒரு மலை தேசத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அவங்க காண்பிக்கிற நான் இந்த தேசத்துக்கு அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் அந்த மலைக்கு என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன்னு இவருடைய சூஸ் பண்ணுறாரு அந்த மலைக்கு போகிறதுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அதே போல் நாட்களில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பது மிக மிக ஒரு என்ன சொல்கிறதுனா, பாவத்தின் வலையிலே பின்னலாக்கப்பட்ட காலங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் இப்படிப்பட்ட சூழல்களில் தான் நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். பாவம் எங்கே பெருகிறதோ அங்கே தேவ கிருபை என்ன ஆகுமா, பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே நம்ம இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரையிலும் நமக்கு பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், தப்பிப்பதற்கு நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் தேவ சமூகத்தை நாடுவது. ஆமென். he walk with God. என்ன பண்றான், he walk with God. அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், அவன் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மனிதன். அவனுக்கு எந்த சூழல் இருந்தாலும், அவனுக்கு எந்த வேலைகள் இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஒரு காரியத்துல தன்னை விட்டு கொடுப்பதில்லை. அவன் தேவனோடு கூட 300 வருடம் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். யோசித்து பாருங்களேன். எப்பெல்லாம் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற ஒரு மனிதர்களை கர்த்தர் அவர்கள் என்ன பண்ண மாட்டார், சும்மா விடவே மாட்டார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனிதர்களை தேவன் அவங்களுடைய வாழ்நாட்களில் அவங்களுடைய பெயரை உயர்த்துகிறவராக, மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். யோசித்து பாருங்க. காலேபு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனிதன். இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரும் இந்த பாலைவனத்தில் நடந்து எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது அந்த காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறான். ஒரு கட்டத்தில் எரிகோவில் இருக்கிற மனுஷர்கள்லாம் கோலியாத்தை போல பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்களாம். அனுப்பப்பட்ட தூதர்கள், அதாவது மோசே அனுப்புறாரு, போய் அந்த எரிகோ பட்டணத்தை பார்த்துட்டு வாங்க, அந்த பட்டணத்தை நம்ம பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஆய்வு பண்ணிட்டு வாங்க, போயிட்டு அந்த பட்டணத்தை விசிட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது இந்த தூதர்கள் போகிறாங்க. இஸ்ரவேல் 12 எத்தனை பேர் சரியா தெரியல, அந்த இஸ்ரவேலர்கள் கோத்திர தலைவர்கள் போகிறாங்க. போன உடனே இவர்கள் போயிட்டு கொண்டு வந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கசப்பான ரிவ்யூ. அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஐயோ அந்த பட்டணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அந்த பட்டணத்துக்குள்ள நம்மளால கால் வைக்கவே முடியாது, அங்க இருக்கிறவரெல்லாம் பயங்கர பலசாலிகள், அங்க இருக்கிற கோட்டைகள் மதில் சுவர்கள் எல்லாம் கோட்டையா இருக்குது, பயங்கரமா இருக்குது, நம்மளால அது முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. துர்ச்செய்தியை அவர்களுக்குள்ளே பரப்பினார்கள். இன்றைக்கு துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு துர்ச்செய்தியினால இருதயம் கலங்கடிக்கப்படுகிறது. இன்னைக்கு நமக்குள்ளேயே துர்ச்செய்தி பெருகி கொண்டு இருக்குது. ஏன்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு எதிராக பிசாசு எப்பொழுதும் நமக்குள்ள துர்ச்செய்தியை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நீ விசுவாசிக்கிறல்ல, நீ நம்புறல்ல, இதை அவர் செய்ய முடியாது, அவரால் செய்ய முடியாது, அவர் இதை செய்யவே மாட்டாரு, நீ ஏன் நம்பிக்கொண்டு இருக்கிறன்னு சொல்லி நமக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுவான், துர்ச்செய்தியை கொண்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் அன்றைக்கு ஒரே ஒரு மனுஷன் சொல்றான், காலேஜ் சொல்றான், நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ணுவேன், சுதந்திரத்துக் கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ணுவேன், சுதந்திரத்து கொள்ளுவேன் சொல்றான். எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவருடைய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனிதர்கள் அவர்கள் மேன்மை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, ராஜாவே நீர் எங்களை விட்டாலும் சரி இல்லை அக்னியில போட்டாலும் சரி, ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீர் நிற்பாட்டின பொற்சலைய வணங்கவே மாட்டோம் அடிச்சு சொன்னாங்க. ராஜாவுக்கு கட்டளை போட்டாங்க. அன்னைக்கெல்லாம் மரண தண்டனை தான், பேச்சுக்கே இடமில்லை. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அக்னி சூளை இருக்கிறதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக்கினான். 7 மடங்கு பயங்கரமான சூளை. பக்கத்துல போனாலே பைபிள்ல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு, தூக்கி கொண்டு போனவங்க என்ன ஆயிட்டாங்க, எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. தூக்கிட்டு போனவங்க யாராவது கொண்டு போய் அங்கே போடணும்ல, கட்டி கொண்டு போய் போடணும்ல, கையை காலெல்லாம் கட்டி தூக்கி வீசணும்ல நெருப்புல. அப்படி தூக்கிக்கிட்டு போனவங்க என்ன ஆனாங்க, எரிந்து போனார்கள். ஆனால் அந்த அக்னி சூழலிலே கடக்கிறதான சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் பாராட்டின வைராக்கியத்தின் நிமித்தம் அவர்கள் அக்கினி சூழலிலிருந்து தப்பித்தார்கள். அக்கினி அவர்களை எரிக்க முடியல. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடு கூட 4ஆவதாக ஒரு மனிதர் அந்த அக்கினி சோலையிலே சுற்றுகிறார். அது கர்த்தருடைய தூதனானவர். இதை பார்த்த நேபுகாத்நேச்சர் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இந்த தேவனை அல்லாமல் இந்த உலகத்தில் வேற எதுவுமே தேவன் அல்ல சொல்றான். கர்த்தர் தான் தெய்வம். தன்னுடைய ராஜ்யத்துக்கு எல்லா இடங்களும் எழுதுறான். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். ஆமேன். ஆனா இந்த ஏனோக்கை கர்த்தர் வித்தியாசமான முறையில் பயன்படுத்துகிறார். இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். தனக்கு ஒவ்வொரு நாளும் எந்த சூழல் வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற காலங்களை மனமடலை விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். பைனான்ஸ் நெருக்கடி, பண பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாம, பிள்ளைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனை பார்க்காம விட்டுடுறோம். அடிக்கடி நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், டாக்டர்கிட்ட எதுக்கு போனீங்க, உடம்பு முடியல டாக்டர், அதனால தான் வந்தேன். உண்மை, உடம்பு முடியலன்னா தான் டாக்டர்கிட்ட போக முடியும். நல்லா இருக்கும்போது டாக்டர் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு அப்படிதான் மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது. ஆனா நம்முடைய மனநிலை அப்படி இருக்க வேண்டாம். நான் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிற அந்த அனுபவத்தை, சூழலையும் நாம் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் மனசுல இந்த வசனங்கள் என்ன பண்ணணுமா, பிரியவே கூடாதான். இந்த வார்த்தைகள் நம்ம மனசுல அப்படியே ஆணி போல வேறுண்டு இருக்க வேண்டும். ஏனோக்கு அந்த நாட்களில் எத்தனையோ மனுஷர்கள், பொல்லாத காலகட்டங்கள், நீங்க கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு அந்த நாட்கள் பெரிய ஒரு பயங்கரமான காலகட்டங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்தில் அதிக சௌந்தரம் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்குள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்படியே சொல்லிட்டு அவர் வரும்பொழுது தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் தாம் மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். 6ஆம் வசனத்தில் எழுதப்படும், தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒருத்தனை அடிச்சு பாவத்தினால பெருகி பயங்கரமான ஒரு அந்த சமுதாயத்தை மாற்றவே முடியாது. அதே தெய்வம் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. பூமி மேல் மனுஷர்கள் பெருக துவக்கி அவர்கள் பாவம் பெருகிற நாட்கள்ல
கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அந்த நாட்கள், அந்த வசனத்தை நீங்க அடிக்கடி இந்த வசனத்தை நினைச்சு பார்ப்பேன். தான் மனுஷனை உண்டாக்குறதுல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறார். நோவாக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க நினைக்கிறார். ஒருத்தம் கூட தப்பிக்க கூடாது, ஒருத்தம் கூட மிஞ்ச கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் ஏனோக்கு வாழ்ந்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களில் தான் அவன் வாழ்ந்தான். ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். he was not அப்படின்னா அவன் இல்லை, அவன் அந்த இடத்திலே இல்லை, அவன் மறைந்து போனான், அவன் காணாமற் போனான். அதோட நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. for God took him. கர்த்தர் அவனை என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். சொல்றேன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்திருக்குமானால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்வார். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் தெளிவாக. எபிரேயர் 11:5 நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:5 கர்த்தருக்கு அவன் பிரியமாய் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம்? எடுத்துக்கொண்டாராம். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே. எபிரேயர் 11:5 வாசிங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவன். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம அப்படி வாழ முடியுமா? ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாம் குறித்து ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய சிநேகிதன். ஆபிரகாமினுடைய சிநேகிதன். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். உத்தமனும் சன்மார்க்கனும் இவனை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. மோசே குறித்து சாட்சி சொன்னார். என் வீடு எங்கும் மோசே உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றார்? ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் ஏனோக்குக்கும் அவர் கொடுக்கிறார். என்ன சாட்சி? அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். கர்த்தருக்கு இந்த கடைசி நாட்கள்ல இது நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பிரியமான முறையில நம்ம வாழ கற்றுக்கொள்ள. பவுல் சொல்றான், நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்கிறதை, கரைத்திரையற்றவர்களாய் வாழ்வது, இந்த உலகத்தினால கரைபடாத ஒரு வாழ்க்கை தான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமே. இந்த உலகத்துல நாம் கரைபடாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணணுமா? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் கர்த்தர் விரும்பக்கூடிய மனிதர்களே ஒருவன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் 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 எடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு பிரியமானவன் என்றபடினாலே அவன் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். யோசித்து. இரண்டாவதாக மோசேயை குறித்து நாம் பார்ப்போம். மோசேயும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். எந்த மனுஷனுக்குள்ள நான் சொல்றேன், தேவனோடு கூட ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒன்று இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை, அற்புதங்களை என்ன பண்றார்? செய்கிறார். ஆமென். கடந்த வாரத்தில் நம்ம ரூத்தை குறித்து பார்த்தோம். அவர் சொல்றா, உம்மை விட்டு பிரிய மாட்டேன். நீ எங்க அடக்கம் பண்ணப்படுறியோ நான் அங்கதான் என்ன பண்ணுவேன்? அடக்கம் பண்ணப்படுவேன். உங்க ஜனம் தான் என் ஜனம். இதுல எந்த காம்ப்ரமைஸும் வேணாண்டி ரூத்துக்கிட்ட சொல்றேன். இதுல எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நொகமி பார்க்கிறா, அவளுடைய மனது உறுதியா இருக்கிறத பார்த்து அதை குறித்து அவள் பேசல. ஆமென். ஏன் பேசலன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. அதனாலதான் கர்த்தர் அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்க அவளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் சொல்ல, எந்த ஒரு மனிதனும் சரி தேவனோடு கூட ரொம்ப ஒன்றி விட்டார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவங்களுடைய சரீரத்தை கூட என்ன பண்ணல? பூமியில வைக்கல. ஆமென். ஏன் தெரியுமா? பிசாசு அந்த சரீரத்தை எடுக்க துணிவான். பிசாசு அந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ணுவான்? அவன் வேற விதமான காரியங்களை சொல்லுவான். பொய்யான காரியங்களை அவன் திருச்சி விடுவான். அதனால்தான் கர்த்தர் பார்த்தார், ஏனோக்குடைய சரீரம் இங்க இருக்கக்கூடாது. ஏனோக்குடைய சரீரம் என்ன பண்ணக்கூடாது? அந்த பூமியில இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, மோசேயும் அப்படிப்பட்டவர் தான். மோசேயை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது உபாகமம் 34:6 வசனத்துல பாருங்களேன். உபாகமம் 34:6 வசனத்தை
மோசேயுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 140 வயது உடையவனா அவன் என்ன பண்றான்? மரிக்கிறான். 140 வயதுல அவன் என்ன பண்றான்? மரிக்கிறான். அவன் மரிக்கிற பொழுது அவனுடைய கண்கள் இருளடையல, அவன் பலன் குன்றி போகவில்லை. 140 வயசு வரைக்கும். உபாகம் 6ஆம் அதிகாரத்துல, உபாகம் 34ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. ஆமென். போதும். மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்த மனுஷன் மோசே. இந்த பைபிள்லேயே ஒட்டுமொத்த வேதாகம காலங்களில், ஆதியாகமம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலங்களில் மோசையை போல ஒரு மனிதன் இதுவரைக்கும் என்ன பண்ணலை? எழும்பலை. அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு மனிதன். பயங்கரமான வல்லமையை தேவனுடைய கரமாக அவர் இருந்தார். ஆமென். தேவனுடைய கரமாக அவர் செயல்பட்டார். தேவனுடைய வலதுகரமாக அவர் செயல்பட்டார். அவ்வளோ வல்லமை மிக்க ஒரு மனிதர். அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போறார், தலைமை தாக்கி போறார். ஆனால் அவ்வளோ பெரிய காரியம் செய்த மனுஷனை அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணல? ஆண்டவர் பார்க்க அனுமதிக்கல. கானான் தேசத்தை பார்க்க அனுமதிக்கல. அந்த கானான் தேசத்துக்குள்ள போக விடல. ஒரே ஒரு தவறு, பேசுங்கிற இடத்துல கோல் எடுத்து அடிச்சிட்டார். அவ்வளவுதான். ஒரு முறை அடிங்கிற இடத்துல கரெக்டா அடிச்சாரு. 2வது முறை என்ன பண்ணாரு? பேசு அப்படிங்கிற இடத்துல இவர் என்ன பண்ணாரு? கோல் எடுத்து அடிச்சிட்டாரு. இவர் 2வது முறையும் அதே அந்த செய்கை வந்துடும். ஏன்னா மோசே ஏற்கனவே அப்படிப்பட்ட மனுஷன் தானே. இந்த கற்பலைகளை என்ன பண்ணாரு? கோவத்தில் என்ன பண்ணி போட்டார்? உடைச்சு போட்டார். அதே தவறு தான் அங்கேயே என்ன பண்ணாரு? செஞ்சிருக்கிறாரு. கோவத்தில் அந்த கற்பலைகளே உடைச்சு போட்டாரு. மீண்டும் கற்பலைகளை நீனா செஞ்சு எடுத்துட்டு வா, மலைக்கு கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு போறாரு. அதே போல அந்த தவறு தான், அந்த இடத்துல நடந்த தவறு தான் அது வரைக்கும் அவருக்கு அங்கே வருது. கற்பலை எழுதுற வரைக்கும் அங்கே வருது. அப்போ என்னதான் ஒரு பெரிய ஒரு தவறாக இருந்தாலும் மோசேக்கு கர்த்தர் அதை மன்னிச்சிருக்கலாம். ஆனா அவர் மன்னிக்கவே இல்லை. பாருங்களேன், ஒரு சின்ன தவறுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சின்ன தவறுல அடிக்கப்பட்ட கர்த்தர் என்று சொல்லி அதுக்கு பிறகு கண்மலையே என்ன பண்ணார்? கண்மலையாகிய கர்த்தர்ன்ற இல்லையா, அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கிற இடத்துல மோசே அடித்ததுனால அந்த 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 கண்மலை அடிக்கப்பட்ட கண்மலை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு. அப்போ பைபிள்ல ஏற்கனவே அவர் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டவராக அவர் மாறினார் ஒரே ஒரு இடத்துல. இதனாலதான் கர்த்தர் அவரை மன்னிக்கல. பேசுங்கிற இடத்துல என்ன பண்ணாரு? அடிச்சிட்டார். ஸோ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த மோசேக்கு அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணலையா? அவர் காண்பிக்கல. அவர் சொல்றாரு, சமனான வெளியில கொண்டு வந்து மோவாபு தேசத்துல மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிக்கோவுக்கு எதிரான நோபா மலையில் இருக்கும் பிஸ்கா கொடிமுடியிலே ஏறினார். அப்பொழுது என்ன பண்றாரு? கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அங்க பாருப்பா, கானான் தேசம்னா இதுதான் கானான் தேசம். இங்க பாரு, தான் மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு நீ பார்த்துக்கோ, கிளியாத் தேசம் அனைத்தையும் பார்த்துக்கோ, நப்தலி தேசம் அனைத்தையும் பார்த்துக்கோ, எப்ராஹிம் மனாசே எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, கடைசி சமுத்திரம் வரைக்கும் இல்ல யூதா தேசம் அனைத்தையும் என்ன பண்ணாரு? அவருக்கு காண்பிக்கிறார். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு? 400 வருஷத்துக்கு கழிச்சு ஆபிரகாம் சொன்ன தேவன் ஆபிரகாம் வாக்கு பண்ணாரு, ஈசாக்கு கிட்ட வாக்கு பண்ணாரு, யாக்கோபு கிட்ட வாக்கு பண்ணாரு. ஆனா யாருகிட்ட கொண்டு வந்து நான் கொடுத்த தேசம் இதுதான் சொல்லி சொல்றாருன்னு சொன்னா மோசே கிட்ட வந்து சொல்றாரு, மோசே நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த தேசம் இதுதான்ப்பா. ஆனா நீ என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன், அதை காட்டிலும் பரம கானான் தேசத்துக்கு மோசே போக போறார், அது அடுத்த விஷயம். ஆனால் அவர் அந்த பூமியில எந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டார், மக்களுக்காக தான். இவங்க பண்ண டார்ச்சரால தான் பேசுகிற இடத்துல என்ன பண்றார்? அவரு அடிச்சிட்டார்.
இந்த மக்களால தான் அவர் என்ன பண்ணார், அந்த காரியத்தை செஞ்சார். கோவத்தில் போய் அடிச்சிட்டார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கனமான ஊழியத்தை செய்த மோசே அந்த கானான் தேசத்துக்குள்ள பார்க்க முடியல. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததி கொடுப்பேன் என்ற தேசம் இதுதான் அவர் சொல்றாரு. அதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றால். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவா தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அந்த தேசத்துல என்ன பண்ணார், மரிச்ச இடம் தெரியுது, மோவாப்பு மலையில ஒரு பள்ளத்தாக்கு. இதுதான் அடையாளம். மோவாப்பு மலை ஒரு பள்ளத்தாக்கு. ஆனா அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்போயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அல்லேலூயா. யார் அடக்கம் பண்ணினா? புரியுதா? யார் அடக்கம் பண்ணினா? கர்த்தர் அடக்கம் பண்ணினார். மோசேயுடைய சரீரத்தை எந்த மனுஷனையும் தொட அனுமதிக்கல. மோசேயுடைய சரீரத்தை யாரும் என்ன பண்ணல, தொட அனுமதிக்கல. ஏன்? ஏனே கூட சரீரத்தை மனுஷர்கள் அடக்கம் பண்ண அனுமதிக்கல. ஏனே கூட சரீரத்தை எந்த மனுஷனும் பார்க்கல, முடியல. உலகத்தின் வழக்கத்தின்படி ஒரு விஷயம் நடக்கல, ஒரு அடக்க ஆராதனை நடக்கல, மோசேக்கு நடக்கல. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். ஏன் தெரியுமா? பெரிய வல்லமை பெற்ற மனிதர்களுடைய சரீரத்தை பூமியில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஒரு ரகசியத்தை என்ன பண்றேன், சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு முகமுகமா இருந்த ஒரு மனிதன். இந்த கடைசி அதிகாரங்கள்ல, அந்த கடைசி வசனங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா 11, 12 வாசித்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எழும்பினதில்லை ஒரு தீர்க்கதரிசியும், இதுவரைக்கும் எழும்பினதில்லை. ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. கர்த்தரை முகமுகமாய் பார்த்த மோசேயை போல. எந்த அளவுக்கு தேவனுக்கும் அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஒரு கமிட்மெண்ட். எந்த அளவுக்கு அவங்களுடைய இருதயம் ஒன்று சேர்ந்திருக்குன்னு பாருங்க. அதனாலதான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் வீடு எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். என் வீடு எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அசல் அந்த உலகத்துல மோசைக்கு வந்த டார்ச்சர் போல இதுவரைக்கும் யாருக்குமே வரல. ஆமென். சபையால மோசைக்கு வந்த டார்ச்சர் போல இதுவரைக்கும் அந்த டார்ச்சர் என்ன பண்ணல, வரல. அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ நெருக்கங்கள். ஆனா எல்லா சூழல்லையும் தேவனோடு கூட அவர் சஞ்சரிக்கிறத என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. அதனாலதான் கர்த்தர் அவன் சரீரத்தை பூமியில வைக்கல. கர்த்தருக்கு நெருக்கமானவர்கள், கர்த்தருக்கு பரிச்சயமானவர்கள், கர்த்தரோட உடன்பட்ட ஒரு நபர்களுடைய சரீரத்தை கர்த்தர் பூமியில வைக்க அனுமதி கொடுக்கல. ஏன்? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா பிசாசானவன் அந்த சரீரத்தை தொற்றுலாம். பிசாசனன் சரீரத்தை தொட்டு வேறு விதமாக அதை பயன்படுத்தலாம். வல்லமை பெற்ற மனிதர்கள். மூன்றாவதாக எலியாவை குறித்து நாம் பார்ப்போம். எலியா என்கிற ஒரு மனுஷன், எலியா என்கிற ஒரு மனுஷன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்த போதிலும் அவன் சேனைகளின் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல முதல் அதிகாரம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவன் தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியமா இருக்கிற ஒரு மனிதன். சொல்றான், இஸ்ரவேலர் எல்லாரும் பாவம் செய்து விலகி போனார்கள், நான் ஒருவன் மட்டுமே என்ன பண்ணிருக்கிறேன், மீதி இருக்கிறேன்றான். நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து அக்கிரமத்தில் வீழ்ந்தார்கள், நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை சுயல் காற்றுல எடுக்க போறேன் அப்படிங்கிறத கர்த்தர் எலியாவுக்கு என்ன பண்ணிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். சுயல் காற்றுல எலியாவோட சரீரமும் பூமியில் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. எலியாவோட சரீரம் அவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு மனிதன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் உயிரோட எழுப்பினது போல பழைய ஏற்பாட்டில் எலியா என்ன பண்ணியிருக்கிறார், உயிரோட எழுப்பியிருக்கிறார். மரித்த ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கிறார், உயிரோட சாரிபாத் விதவை வீட்டில்
அந்த குழந்தைய அவர் உயிரோடு கூட என்ன பண்றார், எழுப்புகிறார். சாரி பார்த்து விதவையா நான் தெரில, எனக்கு சரியா தெரில. சரி, ஓகே, இருக்கட்டும். உயிரோடு கூட எழுப்பின ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதர், அவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு மனிதர், 3.5 வருஷம் மழையை தடுத்து நிறுத்தின ஒரு மனிதர். எல்லாரையும் ஒரு கிரவுண்ட்ல கூட்டுறாரு. ஒரு கிரவுண்டில் எல்லாரும் வாங்க அப்படின்றாரு. கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோ, வாங்க. ஆகாபிட்ட சொல்றாரு, ஆகாபே, பாகாலுடைய 400 தீர்க்கதரிசியை நீ அழைச்சிட்டு வா, உனக்கு மழை வேணும்னா நீ அழைச்சிட்டு வா அப்படின்றார். அழைச்சிட்டு வா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன். எப்படி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி நான் யார் தான் இருக்கிறேன்? நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். உன் 400 பேரையும் கொண்டு வா. ஆகாப் சொல்றான், எல்லாரையும் வாங்கடா, இஸ்ரவேல் எல்லா கோத்திரத்தையும் வாங்கன்றான். எல்லாரும் உட்கார்ந்து உங்க தேவர்களை நீங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரா இருக்கட்டும், பாகால் தெய்வமானால் பாகாலா இருக்கும். ஒரு சவால். காலையிலிருந்து மாலை வரைக்கும் கூப்பிடுறாங்க. அவங்க வழக்கத்தின்படி உடம்பெல்லாம் கீறி ரத்தெல்லாம் சொட்ட சொட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் வரல. எலியா நக்கல் அடிக்கிற அந்த வசனத்தை பார்த்தோன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஒருவேளை அவங்க தேவன் என்ன பண்ணியிருப்பான், எங்கேயாவது டூரிஸ்ட் போயிருப்பாரு, எங்கேயாவது தூங்குவாரு, படுத்து தூங்குவாரு, கூப்பிடுங்க. அந்த அளவுக்கு சவால் விட்டு ஒரு மனிதன். நேரம் முடிந்தது, எலியாவோட நேரம் வந்தது. சிம்பிள், ஒரே ஒரு காரியத்தை செஞ்சார். அந்த பலிபீடங்கள்லாம் எடுத்துட்டு இவர் ஒரு பலிபீடத்தை 12 இதாக ஒரு மாதிரி செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, காலையை சந்தாக வெட்டி அதை அந்த அக்னியில் போட்ட அந்த காளையால் அந்த பலிபீடத்தில் வச்ச உடனே சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய தாசனாகிய எலியா சொல்றேன் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த காலையும் அந்த தண்ணீரையும் எல்லாத்தையும் நக்கி போட்டது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நடந்ததுதான் பெரிய விஷயம். 400 தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி கொண்டு சாய்த்தான். இவ்வளவு பெரிய வல்லமை படுத்த ஒரு மனுஷன் 3 வருஷம் மழையை தடுத்திருந்தார். பயங்கரமான அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவரை இந்த பூமியில உயிரோடு கூட எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறார். எலியாவுக்கு அதை வெளிப்படுத்தினார். இதை அறிந்த எலிசா எப்படியாகிலும் அந்த வல்லமையை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஆமே. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. எலியா எலிசாவை நோக்கி 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2:2 2 ராஜாக்கள் 2:2 வாசிக்கிறேன். எலியா எலிசாவின் போதும். பெத்தேலுக்கு போறாரு. பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுது எலியா அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னு சொல்லி. அடுத்தது எரிகோவுக்கு போறாரு. எரிகோ பட்டணத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க, எலிசாவே உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உன்னுடைய எஜமான என்ன பண்ண போறார், இன்னைக்கு எடுத்துக்கொள்ள. எனக்கு தெரியும், சும்மா இருங்க அப்படின்றாரு எலிசா. பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறத எலிசாவுக்கு மட்டும் வெளிப்படுத்தல, அங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசி புத்தர்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், சாட்சியா வெளிப்படுத்துறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எடுக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 420 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. 420 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் சாட்சி. அந்த 420 பேரை கொண்டுதான் அவர் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற சாட்சியை கொண்டுதான் இன்னைக்கு அநேகர் அந்த சாட்சிகள் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எலியா இன்னைக்கு என்ன பண்ண போறார், எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். பின்பு எலியா அவனை நோக்கி 6ஆம் வசனம் எழுதியிருக்கிறது, நீர் இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமும் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியா அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. யோர்தான் நதிங்கிற அந்த யோர்தான் நதி எவ்வளவு பெரிய நதி தெரியுமா? அந்த ஒரு நதி தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய
ஒரு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக்கு அந்த லைன்லாம் அந்த நதி என்ன பண்ணுதான் ஓடுது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நைல் நதியில் வரைக்கும் அந்த யோர்தான் நதி என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு நதி, கடல்ல கலக்குது அது. அப்போ அவ்வளோ பெரிய நதியில் தண்ணி, பயங்கரமான ஒரு தண்ணி. அது எலியாவுடைய சால்வையை போட்ட உடனே அந்த நதி என்ன ஆகுதான், ரெண்டா பிரியுதான். யோசித்து பாருங்க, அவ்வளோ வல்லமை, அவ்வளோ வல்லமை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோட கூட சார்ந்திருந்தபடியால், கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்தவருபடியால், அவ்வளோ வல்லமை பெற்ற ஒரு மனிதர்கள். உடனே அந்த யோர்தான் நதி ரெண்டா பலக்குது. உலர்ந்த தர வழியாக அவர்கள் நடந்து போகிறார்கள். அவர்கள் அக்கறைக்கப்பட்ட பின்பு 9ஆம் வசனத்துல எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்றார், என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறே, என நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகல, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. ஒரு பெரிய சுழல் காற்று, அக்கினி ரதங்கள் வந்து எலியாவும் பிரிக்குது. ஏன்னா 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்கள பிரிக்க முடியல. இன்னைக்கு நான் உம்முடைய வரம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உம்மை விட மாட்டேங்கிற வைராக்கியத்தோட கூட எலிசா போறாரு. அப்படி போகும்பொழுதுதான் அக்கினி ரதங்கள் அவர்கள் 2 பேரையும் பிரிக்கிறது. ஒரு சுழல் காற்று எலியாவை வந்து அப்படியே என்ன பண்ணிச்சு, பரலோகத்துக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. எலியா மறிக்கல. அம்மே, எலியா என்ன பண்ணல, மறிக்கல. அவருடைய சரீரம் பூமியில இல்ல. இன்னைய வரைக்கும் 3-4 பேர் சரீரம் தான் அந்த பூமியிலே கிடையாது. மோசேயுடைய சரீரம், ஏனோகோட சரீரம், எலியாவுடைய சரீரம், கடைசியா இயேசு கிறிஸ்துவோட சரீரம். இந்த 4 பேருடைய சரீரம் எங்க இல்ல, பூமியில இல்ல. ஏன் இது சொல்லணும்? இவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்ந்த மனிதர்கள். அதே காலகட்டங்களில் இருந்த மனிதர்களுக்கு இன்றைக்கும் அந்த வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மளால முடியும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மளால வாழ முடியும். ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய சரீரமும் இந்த உலகத்தில் என்ன பண்ணாது, காணப்படாது. அல்லேலூயா. அதுதான் ராப்சர். ஆமென். ரகசிய வருகையில் எலியாவுடைய சரீரத்தை போல, ஏனோக்குடைய சரீரத்தை போல, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை போல உங்களை எண்ணியை கூட அவர் என்ன பண்றார், ஒரு இமை பொழுதுல நம்முடைய சரீரம் அத்தனையும் மறுரூபமாக்கப்படுகிறதற்கு கர்த்தர் அந்த வல்லமையை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். அதே காரியத்தை நமக்கு என்ன பண்றார் ஆண்டவர் செய்ய இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதான் ரகசியம். வல்லமையான சரீரம். நம்முடைய சரீரம் பூமியில் இருக்க போறது கிடையாது. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு அடக்க ஆராதனை இல்லை. அந்த நாட்கள்ல இருக்கிறோம். கண்ணைமைக்கு நேரத்தில், ஒரு இமய பொழுதுல, கடைசி எக்காலம் தொடிக்கும் அந்த வேலையில நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. எலியாவை போல, ஏனோக்கே போல, மோசேயே போல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் தொடைக்கும் அந்த நேரத்தில் அந்த காரியம் நடக்கும். யோசித்து பாருங்க. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவன் மேலிருந்த கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்ப போய் யோர்தான் கரையில நின்று எலிசாவன் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவன் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடுத்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா கரைக்கப்பட்டான். ஆமென். போகும்போது எப்படி செஞ்சாரோ எலியா, வரும்போது அதே போல என்ன பண்றாரு, இந்த தண்ணீரை அடிக்கிறார். எலியாவுடைய வல்லமை அவருக்குள்ள தண்ணீரில் பட்ட உடனே, அந்த துணியை அடித்த உடனே மறுபடியும் யோர்தான் நதி 2ஆக பிளக்குது. எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய அதிசயம். அதற்கு பிறகு எலிசா மேல இரட்டத்தினையான ஆவி எப்படி உண்டானுச்சுன்னு சொன்னா, எலிசா இறந்து போய் அவருடைய கல்லறையில ஒரு பிணத்தை போட்டானுங்க. அந்த பிணம் என்ன ஆனிச்சு, உயிரோடு கூட எழுந்திருச்சு.
ஆமென். எலிசா மேலே அப்போ எவ்வளவுக்கு எலியாவுடைய பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. எலியாவுடைய ரெட்டத்தனையான வரம் தான் எலிசாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எலிசாவுடைய சரீரத்து மேலே ஒரு டெட் பாடி என்ன ஆயிடுச்சு, போட்டுட்டானுங்க. அந்த டெட் பாடி உயிரோட எழுந்துருச்சு. எலிசாவுக்குள்ள இருந்த வல்லமை அப்படி. ஆமென். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இதே காலகட்டங்களில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இந்த மோசேயும் எலியாவையும் அங்கே அவர் கொண்டு வர்றார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் காண்பிக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 17ல் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மத்தேயு ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மோசே மரிச்சாரா? மோசே மரித்திருந்தா அங்க கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மோசே மரித்திருந்தா அங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 17:4 ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறாரு, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நம்ம இங்கேயே போட்டு தங்கிடலாமா. மார்க்கு லூக்கா 9:33 சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பேசிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய வல்லமை பெற்ற மனிதர்களை, அவ்வளோ கர்த்தரோடு கூட ஒன்றிய மனிதர்களை அவர் அங்கே கொண்டு வருகிறார், மகிமையில கொண்டு வருகிறார். எங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக பயங்கரமான ஒரு மனிதர்கள், பயங்கரமான ஒரு வல்லமை பெற்றவர்கள். நான் சொல்றேன், அதுக்கு ஒப்பனையாய் அந்த காரியத்துக்கு ஈடாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்க சரீரத்தை பிசாசு தொட முடியாது. ஆமென். உங்க சரீரத்து மேல பிசாசுக்கு ஆளுகை இல்லை. நம்முடைய சரீரத்துக்குள்ள எந்த விதத்திலும் பிசாசு தொட முடியாது. ஏன்னா இது மகிமையின் சரீரம். அந்த மகிமைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், ஜெயித்திருக்கிறோம். நீ விசுவாசித்தால் மரணத்தை காணாதிருப்பாய். ஆமென். நீ விசுவாசித்தால் மரணத்தை காணாதிருப்பாய். அந்த வல்லமை நமக்குள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கு ரேப்சர்ங்கிற ஒரு காரியத்தை நிறைய பேர் நம்பல. நான் சொல்றேன், நீ நம்புறதற்கும் நம்பாதற்கும் இல்லை. கர்த்தர் உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையின் சரீரமாக இந்த உலகத்துக்குள்ள உங்களை எண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த எலியாக்குள்ள, ஏனேக்குள்ள அங்க இருக்க வாழ்ந்த மனிதர்கள், மோசேக்குள்ள இருந்த அதே வல்லமையை நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஒரு இமை பொழுதுல நாம் இந்த உலகத்தை விட்டு அவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுகிறோம். எல்லாரும் மரிச்சாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலகட்டங்களில், நம்முடைய காலகட்டங்களில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்களை கற்பனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க. எலியா லிஸ்ட்ல, ஏனோக்கு லிஸ்ட்ல, மோசே லிஸ்ட்ல, இயேசு கிறிஸ்துடைய லிஸ்ட்ல நீங்களும் நானும் என்ன பண்றோம், பதியப்படுறோம். ஆபிரகாமுக்கு அந்த ஸ்லாகியம் இல்லை, தாவீதுக்கு அந்த ஸ்லாகியம் இல்லை, தீர்க்கதரிசியில் அந்த ஸ்லாகியம் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த ஸ்லாகியம் இருக்குது. ஆமே. ஒரு இமை பொழுதுல நான் மறுரூபமாக்கப்படுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும், நான் சொல்ல ஒரு பாஸ் என்கிட்ட சொன்னார், அந்த வார்த்தையை என்னால் டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, ரகசிய வருகையில் சின்ன தப்பு உங்க கிட்ட இருந்தா கூட ஆண்டவர்கள் என்ன பண்ணிடுவாராம், கை விட்டுருவாரு அப்படின்னார். அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்பு இருக்குமானால் என்னை கட்டாயம் பரிசுத்தப்படுத்தி தான் கர்த்தர் எடுப்பார், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வரார். ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு தேவன் விசேஷித்த ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ சுபாவங்களிலே அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் விசேஷித்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு இமை பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல கடைசி சத்ருவாகிய மரணம் பரிகரிக்கப்படுகிறது. மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூர்
எங்கே? எந்த அளவுக்கு அந்த வசனம் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கல, நம்ம வாழ்க்கையில தான் நடக்க போகுது. ஆமே, இந்த கடைசி காலத்தில் தான் அது நடக்க போகுது. மரணமே ஜெயம் எங்கே? மரணத்தை ஒழுங்குகிற அந்த வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை! நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப சிம்பிளாக நினைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விசேஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். மரணத்தையே ஜெயித்து ஒரு இமய பொழுதுல ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த ஆச்சரியமான வல்லமை இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன பண்ணிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை பக்குவப்படுத்திருப்பாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆத்துமாவை ஆவியை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திருப்பாருன்னு யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், மோசேயை எலியாவை ஏனோக்கையும் ஆண்டவர் பக்குவப்படுத்தினால தானே அவர் உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்போ அவர்களை தம்மோடு கூட வாழ்வதற்கு அவருடைய இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய இருதயத்தை, அவருடைய ஆத்துமாவை நன்றாக அவர்களை பண்படுத்தி அவர்களை ஆதாயப்படுத்தினதுனால தான் அவர்கள் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரிப்பதற்கு முன்பதாகவே ஏனோக்கு அவன் சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். மோசே ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக முகமுகமாய் பார்த்து இவனை போல இல்லை என்கிற காரணத்தினால கர்த்தர் அவனுடைய சரீரத்தை பூமியில் வைக்கல. எலியாவை கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதுனால கர்த்தர் அவனுடைய சரீரத்தை பூமியில் வைக்கல. அந்த லிஸ்ட்டில் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விசேஷம்! அல்லேலூயா! எவ்வளோ பெரிய விசேஷம்! நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எழுந்து நின்று தெய்வ சமூகத்தில் நம்ம செவிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷித்த கிருபையை வைத்தீங்களா ஆண்டவர், ரகசிய ஆண்டவர் இது. ஆமாப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வருகை இருக்குமானால் ஆண்டவரே ஒரு விசேஷித்த பாக்கியத்தை நாங்கள் பெறுகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. கற்பனை பண்ணி பார்ப்போமா? அதே வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். அதே வல்லமையை இன்றைக்கு ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அத நினைச்சுதான் நான் பாடுறேன். அத நினைச்சுதான் உசுரு வாடுறேன். அத நினைச்சுதான் நான் பாடுறேன். அத நினைச்சுதான் உசுரு வாடுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அதை நினைச்சுத்தான் உசுரு வாடுறேன். அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அதை நினைச்சுத்தான் உசுரு வாடுறேன். அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பூமியில விசேஷித்த
சந்ததி எனக்கு தெரிஞ்ச இந்த சந்ததியாகத்தான் இருக்கும். சிகாபாலாராபா. ஒரு விசேஷித்தமான சந்ததி தேவ மக்களுக்குள்ள இருக்குமானால் அது இந்த சந்ததி, அதுதான் நம்முடைய சந்ததியாக இருக்கும். சிகாபாலாராபாலா. ஒரு இமை பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்படுகிற ஒரு வல்லமை சரீரத்தை நாம தாங்கி கொண்டு இருக்கிறோம். சரீரத்துல நாம கடந்து போறோம். ஒரு வல்லமையான சரீரத்துக்குள்ள நாம கடந்து போறோம். நான் சொல்றேன், நீ உங்க சரீரம் தான் ஆலயம். உங்க சரீரம் தான் ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியிலே கொண்டு பேசினார். ஒருத்தர்கிட்ட பேசினா ஒரு தீர்க்கதரிசி தேவை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் உங்க ஒவ்வொருக்குள்ளையும் அவர் பேசுகிறார். உங்களையும் அவர் தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். இந்த அசுசியான சரீரத்துல, இந்த மாம்சத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரமே ஆலயம். சீபாலாராமா. இந்த கட்டட ஆலயம் அல்ல. இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம், இங்க இருக்கிற ஒரு மகிமையான பில்டிங்கா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன பில்டிங்கா இருந்தாலும் சரி, அது ஆலயம் அல்ல. நம்முடைய சரீரம் தான் ஆலயம். இந்த சரீரம் ஒரு விசேஷமான சரீரம். இந்த சரீரம் ஒரு வல்லமையான சரீரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருந்து நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு சரீரத்தை வச்சு ஒன்னத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த அறிவியலாலையும் நிரூபிக்க முடியாத ஒரு சரீரம். இன்னைய வரைக்கும் மோசையுடைய சரீரத்தை நிரூபிக்க முடியல. இன்னைய வரை ஏனோக்கு நிரூபிக்க முடியல. இன்னைய வரைக்கும் எலியாவை நிரூபிக்க முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். இயேசுவுடைய சரீரம் இன்னைய வரைக்கும் பூமியில இல்ல. மனித சமுதாயத்துக்குள்ள இல்லாத ஒரு செயல். அதே செயலை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிகாபாலாராபா. நன்றி ஆண்டவரே. ஒரு வல்லமையுள்ள மனுஷனா எங்களை நீங்க பாக்குறீங்கப்பா. இன்னைக்கு நான் உணர்றேன் ஆண்டவர். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் ஒரு வல்லமையுள்ள மனுஷன். எனக்குள்ள வல்லமை இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு அசாதாரணமான காரியம் இருக்குங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. சீபாலாரா கபாலாரா. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆபிரகாமுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. பேதுருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நன்றி ஆண்டவரே. அத நினைச்சுத்தான் நான் பாடுறேன். அத நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில அருமையான சத்தியத்தை கொடுத்ததுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏனோக்கு, மோசே, எலியாங்கிற ஆண்டவரே லிஸ்ட்ல எங்க பேரையும் நீங்க இணைச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்க. உங்களை நாங்க முகமுகமா பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்க உணர்றோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க ஆண்டவரே. இந்த சபையில செய்ய போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உருவாகலை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாகிய தேவனுடைய அன்பும் விலையேறி பெற்ற அன்னையுடைய ஐக்கியம் என்றுமுள்ள சதாங்களில் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.